தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி லியோ மூவி நேம் ஆர்ட் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷனில் 1080p ஃப்ரேம் ரேட்டில் 13 fps பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி மீடியாவில் போய்ட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லியோ அப்படின்ற லோகோ வந்து நம்ம மேக் பண்ணணும். அந்த லோகோ வந்து ஆல்ரெடி நம்ம அலைட் மோஷன் யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டாச்சு. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்து லோகோ வந்து மேக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ண வாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ண பிறகு லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ட்ராக் பண்ணுவோம். அந்த லியோ அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் வந்து தெரியுது பாருங்கள். கரெக்டாக அந்த டியூரேஷனுக்கு வந்துருங்க. கரெக்டாக லைட்டாக உங்களுக்கு ரொட்டேட் ஆகி இங்கே இருக்கிற மாதிரி தெரியும். இந்த இடத்துக்கு வந்துருங்க. லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த டியூரேஷனுக்கு வந்துட்டு கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி மீடியாவில் போய்ட்டு இப்போ நம்மளோட அந்த லோகோ இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த லோகோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த நேம் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த லோகோவை லாஸ்ட் எண்டு வரை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இந்த எண்டு வரை கரெக்டாக கொண்டு வந்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த குரோமாக்கி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இதில் கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. கரெக்டாக ரிமூவ் ஆயிரும் பிளாக் கலர். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணி விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. பின்னாடி உள்ள லோகோ வந்து நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியும். அடுத்து இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஸ்மால் பண்ணிங்க. அந்த லோகோ இப்போ லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இது ஸ்டாண்டர்டாக இருக்குது சைஸு. இந்த சைஸ் வர நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி சைஸ் ஸ்மால் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த இதுக்கான அந்த விசிபிலிட்டி கம்மி பண்ணோம் அப்படின்னு தெரியும். கரெக்டாக அந்த சைஸில் வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வருது அப்படின்றத பாருங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் லைனில் வந்து கையை வந்து ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கொஞ்சம் பெருசாகிங்க. அப்போ தான் நம்ம அனிமேஷன் கொடுக்க கரெக்டாக இருக்கும். இல்லைனா டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரத்தில் நம்ம கொடுப்போம், அது அனிமேஷன் பார்க்க நீட்டாக இருக்காது. இப்போ இந்த இடத்துல மூவ் ஆகி ஃப்ரண்ட்டில் வருது. கரெக்டாக அந்த டியூரேஷனுக்கு வந்துட்டு இப்போ நம்மளோட லோகோ வந்து செலக்ட் பண்ணி இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணி ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்துட்டு இந்த ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சைஸ் வந்து அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சென்டரில் வந்து வச்சுட்டு அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அடுத்து எங்கே அந்த முன்னாடி வருதுன்னு பாருங்கள். இப்போ கரெக்ட் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நாட்டுங்க. அடுத்து ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்துட்டு அதே மாதிரி சைஸ் வந்து நீங்கள் பெருசாகுங்க. இப்போ சைஸ் வந்து பெருசாகிட்டோம், ஆனால் கொஞ்சம் மேலேயும் கொண்டு போகணும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே அடுத்து லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். அடுத்து எங்கே வைக்கணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ சைஸ் வந்து பெருசாக்கணும். இப்போ சைஸ் வந்து பெருசாகிக்கலாம். இந்த மாதிரி சைஸ் வந்து பெருசாக்கிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அடுத்து ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணணும். ரொம்ப பெருசாக இருக்குது, இப்போ ஸ்மால் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்மால் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் கீழே கொண்டு போகணும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கீழே மேலே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த லோகோவில் இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். அது எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அந்த லோகோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணி விசிபிலிட்டி 100 கொண்டு வந்துருங்க. இப்போ கரெக்டாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 1080 வந்து செலக்ட் பண்ணிட்டு கோட் அப்படின்றத ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிட்டு குவாலிட்டி உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சது உங்கள் கிளரில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.